ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிறக்க ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் தான். அண்ட் இதில் பொறுத்தவரையும் 3 டீம் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ், ஓடிஐ ட்ரை சீரிஸ் சாம்பியன் ட்ராஃபி வரனால ஒரு ரிகர்சல் மாதிரி அவங்க ட்ரை சீரிஸ் ஆடுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் இதில் ஆட் ஆயிருக்கு. ஸோ 3 டீமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச் விளையாடுவாங்க. ஸோ அதில் ஃபைனலாக யார் 2 டாபிள் டேபிள் இருக்காங்களோ அவங்க ஃபைனல்ஸ் மோதிக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பொறுத்தவரையும் பாகிஸ்தானுக்கும் நியூசிலாந்துக்கும் நடக்கிற மேட்ச் பற்றி நம்ம பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஹெட்வுட் ரெக்கார்ட்லாம் எப்படி இருக்குது, வெனுவில் யாருக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டான ஆவரேஜ் வச்சுருக்காங்க, அண்ட் பிளேயர் பேட்டில் யார் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கா, அண்ட் பார்த்திங்கன்னா கிராண்ட் லீக்குக்கு நம்ம யாரெல்லாம் ஒரு சூட்டபிளான பிளேயராக இருப்பாங்க, அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் யாருக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு எப்படிலாம் உங்களுக்குலாம் பிக் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். இது எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக ஒரு 6 கிராண்ட் லீக் டீமும் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ண பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் ½ அன் ஹவரில் கிராண்ட் லீக் டெமோ டீம் அண்ட் ஸ்மால் லீக் டீம் எல்லாமே நம்ம சேனலில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம் வந்து 1 or 2 பிளேயர் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன்ஸை கூட ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ அவைலபிள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ப்ரைம் எதுவும் பண்ணல, டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீ அவைலபிள் தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக், டியோ அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மல் ஃபேண்டசி ப்ளே பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் 11 பேரை சூஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டில் இருக்கட்டும், இல்லை 3 மெம்பர்ஸ் கான்டெஸ்ட்டில் இருக்கட்டும், இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் கொடுத்து நீங்கள் அதில் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் டியோ பொறுத்தவரையும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்லேயே 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த கான்டெஸ்ட்டில் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா குணால் சர்மாவை அவங்க பிக் பண்ணி வச்சிட்டாங்க. மீதி இருக்க 4 பேர்த்துல இருந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் எடுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு அபினேஷ் குமாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதில் பொறுத்தவரை டீம் மேக் பண்ண தேவையில்லை. நம்ம யார் தெரிஞ்ச பிளேயர்ஸ், வெல் நோன் பிளேயர் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பொறுத்தவரை ரிஸ்க் இல்லை, ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தெரிஞ்ச பிளேயர் நம்ம கொடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் பெஸ்ட்டான ஒரு ஆப்பாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரியே நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கிறக்க ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் அண்ட் February 8 மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் மதியம் 2:30 மணிக்கு. ஸோ இந்திய நேரப்படி மதியம் 2:30 மணிக்கு மேட்ச் நடக்குது. அண்ட் வெனு பொறுத்தவரையும் கடாஃபி ஸ்டேடியம் லாகூரில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. லாகூரோட வெனு ரெக்கார்டரை பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 72 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற டீம் பார்த்திங்கன்னா 36 மேட்சும், பேட்டிங் செகண்ட் பண்ணுற டீம் பார்த்திங்கன்னா 34 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதிகப்படியான பார்த்தீங்கன்னா பேட் ஃபஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு 252 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது இந்த வெனுவை பொறுத்தவரையும். 2 டீமுக்கான ஒரு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு 5 வருஷத்தில் மேட்ச் பார்த்திங்கன்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க 2 டீமும். பாகிஸ்தானாக இருக்கட்டும், நியூசிலாந்தாக இருக்கட்டும். அதில் பார்த்திங்கன்னா அதிக மேட்சஸ் பாகிஸ்தான் தான் வின் பண்ணியிருக்காங்க. 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து வெறும் 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஹோம் அட்வான்டேஜ் பொறுத்தவரையும் பாகிஸ்தானுக்கு இருக்கனால, ஸோ பாகிஸ்தானுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் இந்த மேட்ச்சில் நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக் பொறுத்தவரையும். ஓகே, அடுத்ததாக 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாகிஸ்தானோட பாசிபிள் பிளேயிங் ஒன்று யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபக்கார் ஜமான் அண்ட் பாபர் அசம் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கம்ரான் குலாம் அண்ட் முகமது ரிஸ்வான் கேப்டன் தான், இவர் தான் விக்கெட் கீப்பிங் ஹவுஸ் வந்துருவார். உஸ்மான் கான், ஆகா சல்மான், குஸ்தில் ஷா, ஷைன் ஷா அஃப்ரிடி, நசீம் ஷா, ஹரிஸ் ராஃப், அபர் அகமது. இதுதான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி நியூசிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா தேவன் கான்வே அண்ட் ரச்சின் ரவீந்திரா 2 பேர் நியூஸ் பண்ண போகிறாங்க. தேவன் கான்வே விக்கெட் கீப்பிங் ஹவுஸில் வந்துருவார். அண்ட் வித் கெனே வில்லியம்சன், டேரில் மிச்சல், மார்க் சாம்பன், கிளென் பிலிப்ஸ், மிச்சல் பிரேஸ்வெல், சாண்ட்னர் தான் இந்த டீமோட கேப்டன். ஃபெர்கூசன் அண்ட் ஜாக்கப் டஃபி, மேட் ஹென்ரி. இது பார்த்திங்கன்னா நியூசிலாந்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ 2 டீமுக்கான இப்போ பாசிபிள் பிளேயிங் 11 பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்ஸ் வைஸில் யாருக்கு ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிற பார்த்தலாம். பாகிஸ்தான் டீம்லேருந்து வந்தோம் பார்த்திங்க அப்படின்னா பாபர் அசம் எடுத்துக்குவோம். ஸோ பாபர் அசம் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் ரெக்கார்டில் 20 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டாக. அதில் பார்த்திங்கன்னா 906 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமான விஷயம் நான் நோட் பண்ணிங்கன்னா அவரோட ஆவரேஜ். ஸோ
50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சாலிடாக பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு 50 ரன் அடிக்கிறாரு நியூசிலாந்துக்கு எகென்ஸ்டாக. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 50 ஓவர் கேம்ஸ்னால ஸோ ஒரு பக்கம் நின்றுட்டார் அப்படின்னா மேட்சஸ் கண்டிப்பாக வந்து ஒரு கொண்டு போயிடுறதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 347 ரன் அண்ட் 87 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனுலையுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஸோ ஹெட்வர்டில் நல்ல ஒரு ரெக்கார்ட். அது மட்டும் இல்லாமல் அதோட பெஸ்ட்டான ஆவரேஜ் பார்த்திங்கன்னா வெனுலையும் வச்சிருக்காரு. ஸோ பாபர் அசாம் பொறுத்தவரையும் அவரோட ஓடிஐ ஸ்டாட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 123 மேட்சஸில் 5957 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் ஓவராலாக 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஓடிஐ ஃபார்மேட்டில் பாபர் அசாம் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பார். அதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இது செகண்டாக பேட் பண்ணுறப்போ 53 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லுவேன். பாபர் அசாம் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் கிராண்ட் லீக்காக இருக்கட்டும் ஸ்மால் லீக்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபக்கர் ஜமான் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 17 மேட்சஸ்க்கு 956 ரன் அடிச்சிருக்காரு. நான் 68 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இவருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. அண்ட் வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பொறுத்தவரையும் 30 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனுவில் பொறுத்தவரையும் பெருசாக மேட்சஸ் அதிகமாக ஆடலை, பட் ஆடின மேட்சஸ் எல்லாம் மேட்ச்சுக்கு 30 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. இவரோட ஓவரால் ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 82 மேட்ச் ப்ளே பண்ணி 3492 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ஓவரால் கரியரில் பொறுத்தவரையும் 46 ஆவரேஜ் அப்படிங்கிறத வச்சிருக்காரு. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டும் கம்பேர் பண்ணுறப்போ செகண்டாக பேட் பண்ணுறப்போ அவருக்கு அதிகப்படியான ஆவரேஜ் இருக்குது 49 அப்படிங்கிறது வச்சிருக்காரு. ஸோ சேஸ் பண்ணுறப்போ அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் கம்ரான் கலீன் பொறுத்தவரையும் ஒரு லெஃப்டாக மார்த்தடோஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3லேருந்து ஒரு 4 ஓவர் பவுல் பண்ணலாம். அண்ட் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஆர்டர்லேயே வந்துடுறாரு. ஹெட் வெயிட் ரெக்கார்டும் சரி வெனுலையும் சரி பெருசாக ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெனுவில் பொறுத்தவரையும் பெருசாக பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி கான்ட்ரிபியூட் கொடுக்கல. அவரோட ஓவரால் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஓடிஐயில் 10 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 192 ரன் அடிச்சிருக்காரு, 32 ஆவரேஜ் இருக்குது அண்ட் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு கம்ரான் குலாம் பொறுத்தவரையும். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்பவே பூரான ஒரு ரெக்கார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ அவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். 43 அப்படிங்கிறத அவரோட பெஸ்ட்டாக ஆவரேஜாக வச்சிருக்காரு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் கடைசியாக ப்ளே பண்ண ஒரு மேட்சஸில் பார்த்தீங்கன்னா 16 அண்ட் 19 5 27 அப்படிங்கிறத அவர் கொடுத்துருக்காரு. பட் பூரான ரீசன்ட் ஃபார்ம் தான் இருக்குது. பட் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த மேட்ச்சில் நீங்கள் ஒரு கிராண்ட் லீக் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயரில் அவர் வந்துருவார். ஸோ அதெல்லாம் சொல்கிறேன், கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உஸ்மான் கான் பொறுத்தவரையும் ரொம்ப பர்சன்டேஜில் கீழே இருக்கக்கூடிய பிளேயருங்க. ஸோ பிளேயிங் ஒன்றில் இருந்தார் அப்படின்னா இவருக்கு 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் வெயிட் ரெக்கார்ட் வெனுவில் பெருசாக பேன்சஸ் எதுவும் இல்லை. அண்ட் ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப பூராக தான் இருக்குது. ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் இவருமே பர்சன்டேஜில் கீழே இருக்கக்கூடிய பிளேயர் தான். 1 or 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் இவரை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் 1 or 2 டீமில் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். முகமது ரிஸ்வான் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்னஸ் சொல்லுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணி அண்ட் தேர்ட் டவுனே வந்துடுறாரு. ஸோ அதனால் பொட்டன்ஷியல் அதிகமாகுது. விக்கெட் கீப்பிங்லேயும் சம்டைம் கேச்சஸ் ரன் அவுட் பண்ணிடுறப்போ கேட்ச் பாயிண்டஸ்க்கு வந்துடும். அவரோட ஹெட் அவுட் ரெக்கார்ட்னு பார்த்திங்க அப்படின்னா 10 மேட்சஸ்க்கு 359 ரன் அடிச்சிருக்காரு. இவருமே அவரை 60 ஆவரேஜ் கிட்டத்தட்ட வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொன்னோம் நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டாக. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 மேட்சஸ்க்கு 96 ரன் அண்ட் 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட்லேயுமே நல்லா இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதுவே செகண்டாக பேட் பண்ணுறப்போ 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சேஸ் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர் முகமது ரிஸ்வான். ரீசன்ட் ஃபார்மும் ரொம்பவே நல்லாயிருக்கு. 49 அண்ட் 25 71 அப்படிங்கிறத அவரோட ரீசன்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ கம்பல்சரி பிக்கில் நீங்கள் முகமது ரிஸ்வானை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க போத் இன்னிங்ஸ்லையும். அண்ட் ஹகா சல்மான் பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் பிக்கில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் போடக்கூடிய பவுலர். அண்ட் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஆர்டரில் மிடில் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயராக இருக்கார். ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரையும் 9 மேட்சஸ்க்கு 236 ரன் அண்ட் 39 ஆவரேஜாக வச்சிருக்காரு. அண்ட் பவுலிங்கில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு ஹகா சல்மான். அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 ரன் அண்ட் விக்கெட் வந்து கிடைக்கல. பட் ஓவராலாக ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 30 மேட்ச் ப்ளே பண்ணி 696 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஆவரேஜ் சொல்லணும் ஓடியில். அண்ட் 15 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ எப்படினாலுமே பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். ஸோ இவரெலாம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராண்ட் லீக்கில் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குற பிளேயராக இருப்பார். ஸோ இவரெல்லாம் நீங்கள் கம்பல்சரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்மால் லீக்கில் நீங்கள் வசியாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா மினிமம் ஒரு 7லேருந்து ஒரு 8 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்துருவார். ஸோ பேட்டிங்லேயும் அந்த லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சிட்டாலே ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கு பாசிபிலிட்டி ஹகா சல்மான்ட்ட இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 36 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு அண்ட் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 5 விக்கெட் எடுத்திருக்காரு.
ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் நல்லா ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போல் பண்ணுறப்போ பவுலிங்களுக்கு அவருக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் அவரோட இதில் விக்கெட் எதுவும் பெருசாக கிடைக்கல. பட் இருந்தாலும் பேட்டிங்கில் லிட்டில் பிட் கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மேட்சோட அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தேவன் கன்வே இருக்கட்டும் அண்ட் ரச்சின் ரவீந்திரா அண்ட் மார்க் சாம்பியன் இவங்களாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்கனால, சாண்ட்னர் கூட இருக்கார். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஆகா சல்மான்ட்ட இருந்து கண்டிப்பாக ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் குஸ்தில் ஷா பொறுத்தவரையும் ஹெட்வெட்டில் அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. சரி, ஹெட்வெட்டில் பொறுத்தவரையும் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் 46 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரோட ஓவரால் ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 10 மேட்சஸ்க்கு 199 ரன் அண்ட் 33 ஆவரேஜ், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ தாங்க நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இவரும் 20 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. இதுவே செகண்டாக பேட் பண்ணுறப்போ 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ செகண்ட் சேசிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ பை சான்ஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறப்போ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு பவர் பிளேக்குள்ளே ஒரு 4 விக்கெட் குயிக்காக விட்டாங்க அப்படின்னா அப்போ இவரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஸோ ஃபேண்டசி வேல்யூவில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ண போகிறாங்க, ஒரு 10 மல்டி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு ஒன்று டீமில் நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாருங்கள், பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்திருக்காரு. குசில் ஷா பொறுத்தவரை லெஃப்டாக மாத்தோடஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அண்ட் 10 ரன் அண்ட் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. 14 ரன் அண்ட் 3 விக்கெட், 59, 2 விக்கெட் இப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயிங் ஒன்றில் இருந்தாச்சு அப்படின்னா இவருக்கு ஒரு 2 கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்கான ஒரு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கொடுத்து பாருங்கள். ஷைன்ஸா அஃப்ரிடியை பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இன்ஷியலாக பார்த்தீங்கன்னா நியூ பவுலர் அவர் தான் எடுத்து பவுல் பண்ண போகிறாரு. ஹெட் வெட்டில் 9 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு ரெக்கார்டுன்னு சொல்லணும். வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்சஸ்க்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அவரோட ஓடிஐ ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 59 மேட்ச்சில் 119 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தாங்க அதிக விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 32 இன்னிங்ஸில் 71 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 26 இன்னிங்ஸில் 48 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. மேட்ச்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க பாகிஸ்தான் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையும். அண்ட் ஹாரிஸ் ராஃப் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 8 மேட்ச்க்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்சஸ்க்கு 9 விக்கெட் அண்ட் ஓவரால் ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 45 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 82 ரன் விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 28 மேட்ச்சுக்கு 54 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எப்படி ஷைன்ஸா அஃப்ரிடி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ இம்பார்ட்டனும் சேம் அதே மாதிரி தான் ஹாரிஸ் ராஃபும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. செகண்ட் பவுலிங்கில் பொறுத்தவரை கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. 17 மேட்ச் ப்ளே பண்ணி 28 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர்கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது. ஹாரிஸ் ராஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அண்ட் 1 விக்கெட். கடைசியாக நடந்த ஒரு 5 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேட்ச்சுக்கு மேட்ச் 1 விக்கெட் எடுத்துகிட்டு வராரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்கான கிளியராக நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட 1 or 2 டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா. அண்ட் அபர் அகமதை பொறுத்தவரையும் லெக் பிரேக் ஸ்பின்னர் போடக்கூடிய பவுலர். ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவிலையும் மேட்சஸ் ப்ளே பண்ணல. பட் ஓவரால் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் ஓடியில் 4 மேட்சஸ்க்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 6 விக்கெட்டும் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். அது மட்டும் இல்லாமல் லெக் பிரேக் ஸ்பின்னால் நியூசிலாந்து பிளேயர்ஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் வீக்னஸாக இருப்பாங்க. ஸோ அதன் காரணமாக இவர் மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்சன்டேஜ்லேயும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் தான். நீங்கள் 1 or 2 கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் டிஃப்ரென்ஸ் ஸ்லிப்பிக்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருக்குது. மேட்ச்சுக்கு மேட்ச் 1 or 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் இவர்கிட்ட 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் எடுக்கிறதுக்கு இருக்குது. நசீம் ஷா பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அது வெனுவில் பொறுத்தவரையும் ரொம்ப பூரான ரெக்கார்டு தான் இருக்குது. அண்ட் ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 42 விக்கெட் ஓவரால் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பூரான ரெக்கார்டு தான் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ தான் பார்த்தீங்கன்னா 24 விக்கெட் எடுத்திருக்காரு 12 மேட்ச்சுக்கு. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியில் நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 விக்கெட் 1 விக்கெட் அண்ட் 2 விக்கெட் அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஷைன்ஸா அஃப்ரிடி ஹாரிஸ் ராஃபை மிஸ் பண்ணுற டீமில் நசீம் ஷாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இவரோட பர்சன்டேஜ் வைஸாகவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் தான். கிராண்ட் லீக் பிக்கு ஒரு அடாப்டான பிளேயராக இருப்பார். அண்ட் அடுத்தது நம்ம நியூசிலாந்து பிளேயர்ஸோட ஒரு ஸ்டாட்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா தேவன் கான்வே எடுத்துக்கிட்டோம்னா 4 மேட்ச்சில் ஹெட் வெட்டில் 188 ரன் அடிச்சிருக்காரு. 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. அண்ட் ஓவராலாக ரெக்கார்ட் பொறுத்தவரையும் 32 மேட்ச்சில் 1246 ரன் அண்ட் 44 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம்
34 ஆவரேஜ் தான் இருக்குது. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ 51 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சேசிங்னு வரப்போ தேவன் கான்வேயோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருது. ஸோ அதான் சொல்கிறேன், செகண்ட் பேட்டிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் 30+ ரன்ஸ் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணல. பட் கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் 20, 21 அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்காரு. பட் ஓடிஐ ஃபார்மேட்னால ஒரு பெருசாக ஒரு நாக்கு எதுவும் அவர்கிட்ட இருந்து வரல. அண்ட் ரச்சின் ரவீந்திரா பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் சொல்லக்கூடிய வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் 1 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஹெட் வெட்டில் பொறுத்தவரையும் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 145 ரன் அண்ட் 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. அவரோட ஓடி ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 28 மேட்ச்சில் 945 ரன் அண்ட் 41 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 18 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறப்போ அவருக்கு இன்னும் ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரையும் 37 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பவுலிங்கில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கார். இது பேட்டிங்கில் பொறுத்தவரை சேசிங்னு வரப்போ தான் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் கடைசியாக அவர் ப்ளே பண்ணல பார்த்தீங்கன்னா 48 அண்ட் 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்து ஃபேண்டசி டீமில் வந்திருந்தார். ஸோ மிடில் ஓவர்ஸில் மெயின் பவுலர்ஸ் அட்டாக் பண்ணுற அடி வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரன் வந்து 1 ஓவர் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமும். ஸோ அப்போ ஒரு 4 விக்கெட் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அண்ட் வில்லியம்சன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 22 மேட்சஸ்க்கு 198 ரன் 57 ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ எப்படி பாகிஸ்தானுக்கு பாபர் அசாமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வில்லியம்சன் பார்த்திங்கன்னா நியூசிலாந்துக்கு ஒரு பெரிய தூணாகவே இருப்பார். அவரோட ஓவரால் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 165 மேட்ச்சில் ஓடிஐயில் 6810 ரன் அண்ட் 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அண்ட் இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ போத் இன்னிங்ஸ்லேயும் வேல்யூபிள் பிளேயராக இருப்பார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி ரெண்டுலேயுமே நீங்கள் ஒரு கம்பல்சரி பிக்கில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்மும் அவர் ப்ளே பண்ண கடைசியாக இருந்த 3 மேட்ச்சில் 22 அண்ட் 45, 56 அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார். ஸோ கிராண்ட் லீக் ஆர் ஸ்மால் லீக் ரெண்டுலேயுமே நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டேரில் மிச்சல் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 8 மேட்ச்சுக்கு 398 ரன் அண்ட் 50 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரை விக்கெட் எதுவும் அவருக்கு கிடைக்கல. அண்ட் வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ ஸ்டாட்ஸ் ஓவராலாக பொறுத்தவரையும் 42 மேட்சஸ்க்கு 1614 ரன் அண்ட் 50 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அண்ட் 13 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு பார்ட் டைம் பவுலராக கூட சம்டைம் அந்த பவுல் போட வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரை பவுலராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பேட்ஸ்மேனாக தான் ஆடுறாரு. இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ தான் அவருக்கு ஒரு பெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். 54 ஆவரேஜ் இருக்குது. செகண்டாக பேட் பண்ணுறப்போ 47 ஆவரேஜ் தான் இருக்குது. சேஸ் பண்ணுறப்போ தான் ஒரு கம்மியான ரெக்கார்டு வச்சுருக்காரு. பட் ஓப்பனிங் பேட்டிங் பண்ணுறாங்க நியூசிலாந்து அப்படின்னா அந்த இடத்துல மிச்சலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பை சான்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் பவர் பிளேக்குள்ளே ஒரு 2 விக்கெட் குயிக்காக விட்டாங்க அப்படின்னா டேரில் மிச்சலோட ரோல் அப்போ இம்பார்ட்டன் ஆகிரும். ஸோ அப்போ ஒரு பக்கம் நின்ட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இவர்கிட்ட இருந்து ஒரு 50+ ரன் ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். 46, 20, 67 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டேரில் மிச்சல் பொறுத்தவரையும் மார்க் சாம்பன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 6 மேட்சஸ்க்கு 157 ரன் அண்ட் 26 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ இப்போ ரொம்ப பூரான ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஓவராலாக ஓடிஐ ரெக்கார்ட்ஸ் பொறுத்தவரையும் 29 மேட்சஸ்க்கு 736 ரன் அண்ட் 35 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்பேரிசனோட செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்ப தான் 41 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சேசிங் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா மார்க் சாம்பன் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. செகண்ட் பேட்டிங்னா அவர் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர் கடைசியாக நடந்த மேட்சஸில் ப்ளே பண்ணதில் 21, 68, 81 அப்படிங்கிறது ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லா இருக்குது. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸில் 4 மேட்ச்சில் நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. 350+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வரக்கூடிய டவுன் கொஞ்சம் கீழே இருக்கனால இன்னொரு டீமில் நீங்கள் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். கிளென் பிலிப்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 4 மேட்சஸ்க்கு 144 ரன் அண்ட் 48 ஆவரேஜ் வச்சுருக்காரு. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 36 மேட்சஸ்க்கு 781 ரன் அண்ட் 31 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா போத் இன்னிங்ஸில் ஒரு டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. அண்ட் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங்கில் தான் இருக்கும். அதுலேயும் இவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம் பார்த்திங்கன்னா ஆஃப் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேயும் இவர் வந்துடுவார். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நான் கிராண்ட் லீக்கில் இவர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரீசன்ட் ஃபார்ம்லேயே தெரியும் ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. 35 அண்ட் ஒரு விக்கெட், 21 விக்கெட் எதுவும் கிடைக்கல. 49 ரன் ஒரு விக்கெட் அப்படிங்கிறது ரீசன்ட் ஃபார்ம் வைஸாக இருக்குது. ஸோ பவுலிங்கும் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ரன் பிளேப்ஸ் இருக்குது. நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பிரேஸ்வெல் பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆர்ம் பேட்டர் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பண்ணக்கூடிய பவுலர் ஆப்ஷனில் இருக்கார். ஹெட் வெட்டில் 3 மேட்சஸ்க்கு 58 ரன் அண்ட் 19 ஆவரேஜ் தான் இருக்குது. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் வெட்டில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. பட் வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஓவராலாக ஓடிஐ ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 23 மேட்ச்சுக்கு 557 ரன் அண்ட் 40 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 21 விக்கெட் எடுத்திருக்காரு.
இன்னிங்ஸ் கம்பேரிசன் பண்ணுறப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப பூரான ஒரு ரெக்கார்டு தான் இருக்குது. 16 ஆவரேஜ் தான் இருக்குது. இதுவே சேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸில் 415 ரன் அண்ட் 83 ஆவரேஜ் வச்சுருக்காரு. 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ பிரேஸ்வெல் பொறுத்தவரையும் சேஸ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணிட்டாங்க நியூசிலாந்து அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். சேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வேல்யூபிள் இன்னும் அதிகமாகுது. அவரோட ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்தவரையும் கடைசியாக ப்ளே பண்ண மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 17 ரன்ஸ் 61 விக்கெட், 20 ரன் 4 விக்கெட் அண்ட் 31 விக்கெட் அப்படிங்கிறத பேட் அண்ட் பவுல் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்மால் லீக்லேயும் ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். சாண்ட்னர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 12 மேட்சஸ்க்கு 25 ஆவரேஜ் அண்ட் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் பொறுத்தவரையும் அவர் கான்ட்ரிபியூட் கொடுக்க மாட்டார். பட் பவுலிங்கில் பொறுத்தவரையும் நல்ல லைன் நேரத்தில் நல்லா போடக்கூடிய பவுலர். 8 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுவில் மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. அண்ட் ஓடிஐ ஸ்டாட்ச் ஓவராலாக பொறுத்தவரையும் 110 மேட்ச்சில் 1392 ரன்னும் அண்ட் 26 ஆவரேஜ் தான் இருக்குது. பட் விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 112 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னிங்ஸ் கம்பேரிசன் நம்ம பண்ணுறப்ப தான் தெரியும். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ 52 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 60 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்திங்கன்னா இன்னமும் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்சஸில் அண்ட் 2 விக்கெட் அண்ட் மேட்ச்சுக்கு பார்த்திங்கன்னா 1 விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ இவருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டிங்லேயும் மோஸ்ட்லி லாங்கில் தான் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்கும். ஸோ அதுலேயுமே இவருக்கு ஃபேண்டசி வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாண்ட்னர் பொறுத்தவரையும் ஃபெர்கூசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் வெயிட்டில் 12 மேட்சஸ்க்கு 22 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வெனுவில் மேட்சஸ் எதுவும் ஆடலை. அண்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 65 மேட்ச்சில் 99 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னிங்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஃபெர்கூசன் பொறுத்தவரையும். எப்படினாலும் மேட்ச்சுக்கு 1 விக்கெட் எடுத்துருவார். இந்த மேட்ச் பொறுத்தவரை இவர்கிட்ட வந்து 2 விக்கெட் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பூராக தான் இருக்குது ஃபெர்கூசன் பொறுத்தவரையும். அண்ட் ஜாக்கப் டஃபி பொறுத்தவரையும் ஹெட் வெயிட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மேட்சஸ் எதுவும் ப்ளே பண்ணல. ஓவரால் ஸ்டாட்ஸ் பொறுத்தவரையும் 10 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு ஓடிஐயில். அதில் 18 விக்கெட் எடுத்திருக்காரு. அதிகப்படியான விக்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. 15 விக்கெட் அதில் எடுத்திருக்காரு. ஸோ ஜாக்கப் டஃபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க நியூசிலாந்து அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்ட் பவுலிங் அப்படின்னா அவர் மிஸ் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ 2 விக்கெட் கடைசியாக ப்ளே பண்ண மேட்ச்சில் அண்ட் விக்கெட் எதுவும் இல்லாமல் போயிருக்காரு. கடைசி மேட்ச்சில் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி அதற்கு முன்னாடி இல்லாமல் விக்கெட் எதுவும் கிடைக்கல. அண்ட் மேட் ஹென்ரி பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 14 மேட்சஸ்க்கு 14 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் வெனுவில் மேட்சஸ் எதுவும் ஆடலை. அண்ட் ஸ்டாட்ஸ் வைஸ் ஓவராலாக பொறுத்தவரையும் ஓடிஐயில் பார்த்திங்க அப்படின்னா 83 மேட்ச்சில் 150 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் போத் இன்னிங்ஸ்லையும் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு. 78 ரன் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 72 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மற்றபடி அவருக்கு பெருசாக விக்கெட் எதுவும் கிடைக்கல. இன்றைக்கி பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க நியூசிலாந்து அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டாபிக் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் யார் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபேண்டசி டீமுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்மால் லீக்கில் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் பாபர் அசாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஹெட் வெயிட்டில் நல்லா ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ இவரும் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் ஒருத்தரையும் 50 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 906 ரன் அடிச்சிருக்காரு 20 மேட்ச்சுக்கு. ஃபகர் ஜமான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 17 மேட்சஸ்க்கு 959 ரன் அண்ட் 68 ஆவரேஜ் வச்சிருக்காரு. முகமது ரிஸ்வான் பொறுத்தவரையும் 10 மேட்ச்சில் 389 ரன் அண்ட் 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் ஹகா சல்மான் பொறுத்தவரையும் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய பிளேயர். 236 ரன் அண்ட் பார்த்தீங்கன்னா 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் சைன்ஸ் ஆஃப்ரிடி பொறுத்தவரையும் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 20 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 6 பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா நைசிம்ஸா. ஸோ இந்த 6 பிளேயரும் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயராக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள ஸ்மால் லீக்கில் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நைசிம்ஸா பொறுத்தவரை 5 மேட்ச்சுக்கு 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். அதே மாதிரி நியூசிலாந்து பொறுத்தவரையும் தேவன் கான்வே 4 மேட்சஸ்க்கு 188 ரன் 47 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். ரச்சின் ரவீந்தர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 மேட்சஸ்க்கு 145 ரன் அண்ட் 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வில்லியம்சன் பொறுத்தவரையும் 57 ஆவரேஜ் வச்சிருக்காரு பேட்டிங்கில் ஆவரேஜில். ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் தான் நியூசிலாந்தில் இருக்காங்க. அண்ட் டேரன் மிச்சல் பொறுத்தவரையும் 8 மேட்ச்சில் 398 ரன் அண்ட் 50 ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர். கிளென் பிலிப்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 144 ரன் அடிச்சிருக்காரு 4 இன்னிங்ஸில் அண்ட் 48 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபெர்கூசன் பொறுத்தவரையும் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 22 விக்கெட் எடுத்திருக்காரு பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக. ஸோ இந்த 12 பிளேயர்லேருந்து நீங்கள் ஒரு ஸ்மால் லீக் டீமை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பெஸ்ட்டான ஒரு பிளேயர்ஸாக வந்துடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவோம். அண்ட் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் யாரை ட்ரை பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா முகமது ரிஸ்வான், தேவன் கான்வே, சைன்ஸ் ஆஃப்ரிடி, பிரேஸ்வெல் இவங்களுக்கு ஒரு
ஸ்கிப்பான கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுவே ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம கிராண்ட் லீக்கில் யாரை ட்ரை பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அண்ட் வில்லியம்சன், பாபர் அசாம், ஃபகார் ஜமான், ஆகா சல்மான், ஸ்டாண்ட்னர் அண்ட் மேட் ஹென்ரி. இந்த பிளேயருங்களுக்கு நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் மாற்றி நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பொறுத்தவரையும் லைனப்ஸ் வராதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அஃபீஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம் ஃபஸ்ட்டு பொறுத்தவரையும் தேவன் கான்வே அண்ட் முகமது ரிஸ்வான், வில்லியம்சன், பாபர் அசாம், ஆகா சல்மான், சாட்னர் அண்ட் மேட் ஹென்ரி, ஃபெர்கூசன், அபர் அகமது, சைன்ஸ் ஆஃப்ரிடி, ஹரிஸ் ராஃப். இதை நான் பிக் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக சைன்ஸ் ஆஃப்ரிடிக்கும் மேட் ஹென்ரிக்கும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக பவுலிங்க்கு ஃபேவராக நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் அதர்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா கேப்டன் சைன்ஸ் ஆஃப்ரிடி கொடுத்துட்டு வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பாபர் அசானுக்கோ அல்லது முகமது ரிஸ்வான் ஆர் ஆகா சல்மானுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் டீம் பொறுத்தவரையும் ரிஸ்வான், வில்லியம்சன், பாபர் அசாம், கம்ரான் குலாம், டெரெல் மிச்சல், ரவீந்திரா, பிரேஸ்வெல், ஆகா சல்மான், கிளன் பிலிப்ஸ், டஃபி ஆர் நசீம் ஷா. இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பாபர் அசாம் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வில்லியம்சனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் நீங்கள் வேறு ஏதாச்சும் அதர் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ண வச்சிங்க அப்படின்னா ஆகா சல்மான் இருக்காங்க, அல்லது பார்த்தீங்கன்னா பிரேஸ்வெல். இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனாக மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். மூணாவது டீம் பொறுத்தவரையும் முகமது ரிஸ்வான், வில்லியம்சன், கம்ரான் குலாம், டேட்லி மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, ஃபகார் ஜமான், பிரேஸ்வெல், ஆகா சல்மான், ஃபெர்கூசன் ஆர் அக்பர் அகமது, ஹரிஸ் ராஃப். இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய மூணாவது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷனாக ரச்சின் ரவீந்திராக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபகார் ஜமானுக்கு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹரிஸ் ராஃபுக்கு ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை ஃபெர்கூசனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபோர்த் டீம் பொறுத்தவரையும் தேவன் கான்வே, முகமது ரிஸ்வான், வில்லியம்சன், கம்ரான் குலாம், மார்க் சாம்பன், ஃபகர் ஜமான், ஆகா சல்மான், சாண்ட்னர் அண்ட் பார்த்தீங்கன்னா கன் பிலிப்ஸ், மேட் ஹென்ரி, சைன்ஸ் ஆஃப்ரிடி. இதை நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோர்த் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனாக 2 கீப்பருக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவன் கான்வேக்கு கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரிஸ்வானுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அண்ட் இன்னும் இந்த இடத்துல ரிஸ்க்காக நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா கம்ரான் குலாமுக்கு நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா சாண்ட்னர் ஆர் மேட் ஹென்ரி இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் ஃபிஃப்த் டீம் பொறுத்தவரையும் முகமது ரிஸ்வான், வில்லியம்சன், பாபர் அசாம், பிரேஸ்வெல் அண்ட் ஆகா சல்மான், ஜாக்கப் டஃபி, மேட் ஹென்ரி, ஃபெர்கூசன், அபர் அகமது, சைன்ஸ் ஆஃப்ரிடி, ஹரிஸ் ராஃப். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இதை நான் பவுலிங்க்கு ஃபேவராக நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஹரிஸ் ராஃபுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசனுக்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதர்வைஸ் நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஜாக்கப் டஃபி கூட ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா வில்லியம்சன் ஆர் முகமது ரிஸ்வான் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் தேவன் கான்வே, கம்ரான் குலாம், டேரெல் மிச்சல், ஃபகார் ஜமான், சாண்ட்னர் அண்ட் குஸ்தில் ஷா, ஜக்கப் டபி, ஹென்ரி, அக்பர் அகமது, சைன்ஸ் ஆஃப்ரிடி, ஹரிஸ் ராஃப். இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோட்டு. இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக சாண்ட்னருக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அக்பர் அகமதுக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட் வைஸாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா மிச்சலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட கொடுத்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா குஸ்தில் ஷாக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி இந்த டீம் பொறுத்தவரையும் பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டீம் எல்லாமே கிராண்ட் லீக் டெமோ டீம் தான். அண்ட் லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வச்சுருந்தேன் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.